அந்த பஸ் ஏறி போயிருவேன். போப்பா. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா, பஸ் காசுலேன்னு போய் ஒரு 50 ரூபா கேட்க போறோம். எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க, எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணல அப்படின்றத இன்னைக்கு வந்து ஸ்டோல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். யார் இது பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டைரி மில்க். டாக்டர் ஜக்கான்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்க்க வந்தேன். வேற கூட குறைச்சு இல்லை. ஒரு 50 ரூபா இருந்தா இல்ல சாங்க இருந்தா அவனை கொடுக்காம பஸ்ஸுக்கு 19 ஒரு 50 ரூபா. ஏங்க நான் அந்த நிலைமையில நிக்கிறேன்ட்டு அப்புறம் இது என்ன கதை? ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. நேர போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். 50 ரூபா பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனேன். போலீஸ் ஸ்டேஷன்ல காசு கொடுப்பாங்களா? மிஸ் பண்ணிட்டேன். இங்க டாக்டர் ஜக்கான்னு சொல்லி ஒருத்தரை பார்க்க வந்தேன்ப்பா. சரி என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா தான் இருக்கு. நான் பஸ் போட்டு மறுமலை வந்து ஏற்றிடுவோம். இல்லை நானே இப்போ பூராத்தி இந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு பஸ்ஸுக்கு தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் 50 ரூபான்ற பெரிய காசு கிடையாது. நான் வேலை நான் வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு ஏடிஎம் இருந்தா கூட அதில் கூட எடுத்து கொடுங்க ப்ரோ. 50 ரூபா மட்டும். ஜிபே ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் சாமி. திருச்சியில இருந்து வரேன். எவ்வளோ ஒரு 50 ரூபா மட்டும் சாமி. சரி பார்த்துக்கிட்டேன். அண்ணா சும்மா இது ஒரு கண்டென்ட் வீடியோ ஷோ ஆகிருக்கு. யாரு இந்த உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கலான்னு சொன்னேன். ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.